ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா அடித்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம இதில் மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதுக்குள்ளார ஊற்றிடுங்க. இதில் மேலே கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ராப்பாக நம்ம விட்டுக்கலாம். அவனை 150 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் அவனை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 130 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிஸ்கெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.